தக்க பதிலடி கொடுத்த சிஎம் விஜய். இனி உதயநிதி வாய் திறப்பாரா? புள்ளி விபரத்துடன் அனல் பறக்க விட்ட சிஎம். சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், பெரும்பாலான தமிழக மக்கள் தாவேக்காவுக்கு எதிராக வாக்களித்து இருக்கிறார்கள் என முதல்வர் விஜயை நோக்கி பேசியிருந்தார். இதற்கு பதில் தரும் விதத்தில் சட்டமன்ற கூட்டம் முடிந்த பின்பு அறிக்கை வெளியிட்டுள்ள முதல்வர் விஜய், சட்டமன்ற நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது ஆளும் கட்சிக்கான ஆதரவை மட்டும் காட்டுவது, எதிர்ப்பை மக்கள் யாரும் பார்க்க முடியாமல் செய்யும் வகையில் நேரலையை நிறுத்தி இருட்டடிப்பு செய்வது என்பது போன்ற சட்டமன்றத்தில் நாம் எதையும் ஒழிக்கவில்லை, மறைக்கவில்லை. அனைத்தையும் இன்றைய நேரடி ஒளிபரப்பில் உலகமே பார்த்ததுதான் அதற்கு உறுதியான சான்று. இன்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் சிலர் பேசியதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அது குறித்து சில விளக்கங்களை நம் உறவுகளாகிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அளிக்க வேண்டியது மக்களின் முதல் மற்றும் உண்மை பிரதிநிதியான நமது கடமை. பெரும்பான்மையான தமிழக மக்களின் ஆதரவை நாம் பெறவில்லை என்ற அறதப்பழைய புளித்து போன வாதத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வழக்கம் போலான அவரது பாணியில் எடுத்து வைத்தார். அது குறித்து தமிழக மக்களான நீங்கள் அனைவரும் 2006 100% வாக்குகளுடன் 234 தொகுதிகளிலும் வென்று தனித்தெரும்பான்மை பெற்று அமைந்த திமுக அரசை நினைத்து பார்த்து நமட்டு சிரிப்பை உதிர்த்திருப்பீர்கள் என்பதும் நாடே அறிந்ததுதான். எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமான திமுகவுக்கு எப்போதும் யதார்த்தம் புரியவே போவதில்லை. ஆகவே மக்களிடம் நாம் வாக்குகள் குறித்து சிலவற்றை பகிர்ந்து கொள்வோம். நாம் தாவேக்காவிற்கு கிடைத்த வாக்கு சதவிகிதம் 34.92, அதாவது ஏறக்குறைய 35%. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சார்ந்த கட்சியான திமுக கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளையும் பெற்றுத்தான் சில தொகுதிகளிலாவது வென்றது என்பது உண்மை என்றாலும், தனிப்பட்ட முறையில் திமுகவின் வாக்கு சதவிகிதம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? வெறும் 24.19% மட்டுமே. அதாவது கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட நம் தாவேக்கா பெற்ற வாக்கு சதவிகிதத்தை விட 10%த்திற்கும் கீழ் மிகவும் குறைவு. அதேபோல திமுக தனி கட்சியாக பெற்ற வாக்குகள் 1,19,29,144 மட்டுமே. ஆனால் நம் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நின்று பெற்ற வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 1,72,26,209 வாக்குகள். திமுகவை விட 52,97,057 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளோம். ஏறக்குறைய 1/2 கோடிக்கும் அதிகமான மக்களின் வாக்குகள் அவை. இவையெல்லாம் நாம் சொல்லும் கணக்கன்று, தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கு. இது தெரிந்தும் புள்ளி விபர புலி திமுக எடுத்து வைக்கும் வாதத்தை என்னவென்று சொல்ல? இது மட்டுமா? நம் தாவேக்காவே 13,21,00,000 மக்கள் நிராகரித்ததாக திமுக சார்பாக கூறுகின்றனர். அப்படி பார்த்தால் திமுக மட்டும் தனியாக வாங்கிய வாக்குகளின்படி 3,68,00,000 மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிதான் திமுக. சதவிகித கணக்குப்படி பார்த்தாலும் தாவேக்கா 35% எனில் திமுக 24% தான். அதன்படி பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டின் 76% மக்கள் திமுகவே தங்களுக்கு தேவையில்லை என்று தீர்க்கமாக முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக அக்கட்சியை நிராகரித்துள்ளனர். இப்படி தமிழகத்தின் முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி 35% மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்ற கட்சியை பார்த்து ஏளனமாக பேசுவதன் காரணம் என்ன என்பதை மக்கள் அறியாதவர்களா என்ன என உதயநிதி ஸ்டாலினுக்கு முதல்வர் விஜய் பதிலடி கொடுத்திருக்கிறார்.